ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இல்லைங்க. ஊருக்கு வர வேண்டாம், இங்கே எல்லாம் கொரோனா இருக்கு, தயவு செய்து நீங்கள் அப்படியே போயிடணும். என்ன இருக்குன்னே தெரியாமல் எப்படா போகிறது, வழியானே தெரியலடா. ஃபஸ்ட் அது வேறு எதுவும் இல்லைங்க, ஃபாகு தான். அதான் ஹைலைட்டு. ஓ மை காட், என்ன ஏரியான்னு தெரியல, ஆனால் செம பனியாக இருக்குது இந்த இடத்துல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஹோப் யூ ஆல் ஹேவிங் எ கிரேட் டே. ரூட்டு பிரமாதமாக இருக்குங்க, சீரியஸாக சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன், ரூட்டும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ரைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ஹேவ் டெஸ்டினேஷன் வந்து கிண்ணக்கோரைன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஆர்ச் வச்சுருக்குறாங்க, செம்மையாக வச்சுருக்குறாங்க. ஊரில் வந்து பார்க்குறதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் இருக்காது. அது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கும் பெருசாக எதுவும் கிடைக்காது. ஈவன் ஹோட்டலில் லஞ்சே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு தான் இருக்குது ஊர். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க, அதை தான் தேடி போயிட்டுருக்குறோம். நாட்டில் ஐயோ நாய் தொலை படுத்தொலைங்க, இல்லை என்ன ரூட் இருக்குன்னே தெரில, நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். இதுதாங்க இரியசீகை. ஓ, இதுதான் வந்து அந்த பஸ்ஸில் போட்டிருந்தது. என்ன போட்டிருந்ததுன்னா இரியசீகை தான் ஃபைனல் ஸ்டாப்புங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா அதுக்கு ஊருக்கு மேலே என்னடா இருக்க போகுது அப்படின்னு தான் யோசித்தோம். அதே மாதிரி தான் இதுவும் எண்டு. ஜி இதுவும் எண்டுடா. இங்கே வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது கேளு, அவங்கள்ட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஐயா இங்கே பார்க்குற மாதிரி வியூ பாயிண்ட் எது மாதிரி ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இல்லைங்க. ஊருக்கு வர வேண்டாம், இங்கே எல்லாம் கொரோனா இருக்கு, வர வேண்டாம், இங்கே எல்லாம் கொரோனா இருக்கு, தயவு செய்து நீங்கள் அப்படியே போயிடணும். நிறைய பேர் வராங்களா இந்த மாதிரி? வந்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் போக சொல்லிடுவோம். சரி 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 சரி, ஓகேங்க, பரவாயில்ல. நம்மள்கிட்ட இருந்தால் உங்ககிட்ட பரவும், உங்ககிட்ட இருந்தால் நமக்கு கரெக்டு தாங்களா? நம்ம வேண்டாம் போயிடுவோம். சரி சரி, ஓகே ஓகே. A few moments later. ஸோ கைஸ், இதுதான் நிலவரம் இங்கே. ஸோ அதான் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தேன் தெரியுங்களா. இது வந்து ரைடுக்காக மட்டுமே தான் வர முடியுமே தவிர இங்கே ஏதாவது இருக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எதுவும் இல்லாததுனால வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டி எதுவுமே அதிகமாக வர்றதில்லை. அதனால் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரைடுக்காக மட்டுமே வரலாம். அதுலேயும் இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போல் இருக்குது. இவங்க பயப்படுறாங்க, வரவே வேணாம், நீங்கள் எதுக்குள்ள இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு பயப்படுறாங்க. வா அந்த ரோட்டில் போகலாம், வா அந்த ரோடு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். வா, இந்த இடம் தான். ஸோ வந்து இப்படி ஒரு ரோடு போகுது. அட்லீஸ்ட் இதுலேயாவது ஏதாவது வியூ பார்க்க கிடைக்குமான்னு தெரில. அதுக்கு தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு போகிறோம். இந்த ரோடு ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்க போகுது. சாதாரண மோசம் இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. நம்ம பையன் புதுசாக ஏதாவது பண்ணலாமேன்னு யோசிக்கிறான். நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது, என்ன இருக்குன்னே தெரியாமல் எப்படா போகிறது, வழியானே தெரியலடா. ஃபஸ்ட்டு வண்டியே போவாதுடா, ஃபுல்லாக செடியாக இருக்குது பாரு. மேலே அந்த பக்கம் பாரு. இங்கே வழி இருக்கே முன்னாடி, அந்த பக்கம் ஃபுல்லாக செடி தான் இருக்குது. பாருங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் எவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு ரொம்ப மேலே கீழேயுமா நடந்துகிட்டே இருக்கணும். கஷ்டங்க. ஆட்டோ வருங்களா ஏற்றுறக்கு? ஆட்டோ வருங்களா இதில் கொண்டு போகிறக்கு? இல்லை ஃபேக்ட்ரிங்களா? லுக்ஸ் லைக் இதுக்கு மேலே வண்டியே இதுக்கு மேலே ரோடே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மைதான் போல். சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் எஸ்டேட் ரோட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். இது ப்ரைவேட் ரோடு பேசிக்காக. இது எங்கே போகுதுன்னே தெரில ரோடு. யானை வேறு விட்ட போட்டிருக்குது அங்கே. ஸோ இதுக்கு மேலே ரோடு இல்லை. ஃபைன், தட்ஸ் ரைட். என்ன இதுலையா?
எப்படி திருப்பிட்டு வர்றது மேலே? பார்த்துக்கலாம் வாங்க. உனக்கு என்னப்பா வண்டி புள்ளிங்க இருக்கு. ஸோ ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதுக்காகத்தான் இந்த சாதாரண ஆஃப் ரோடு இல்லை, பயங்கரமான ஆஃப் ரோடு. ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது, போகலாமா வேணாமாங்கிறதுல. டூட் கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக போகணுமா? அதுக்கு மேலே வழியே இல்லைடா. உள்ள ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடாக இருக்குது, கவனிச்சியா? லேண்ட்ஸ்லைட் ஜோன் இது. டிஃபிகல்ட் ரோட்ஸ் ஆஃப்டன் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். நம்புற நீயே? நம்பிக்கை. ஆஹா, வண்டி திருப்புறது ஒரு பெரிய பிரச்சனைடா. ஸோ கைஸ், இதுதான் அங்கே வந்து பைக்கில் வந்த இடம். ரோடு இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இருக்குது, ஆனால் ஜீப் அந்த மாதிரி போகிற வழி இது. ஸோ பைக்கில் யூஸ்வலாக வரமாட்டாங்க. நான் சரி இங்கே ஏதாவது இருக்கும், வியூ பாயிண்ட் மாதிரி சம்திங் இருக்குங்கிறக்காக வந்தோம். ஸோ கைஸ் வந்து அந்த இடத்துல அலோவ் பண்ணல, அவங்க தாத்தா துரத்து விட்டாரு. இங்கெல்லாம் எதுக்குங்க வரீங்க, தயவு செஞ்சிங்களா வராதிங்க, கொரோனா பரப்பறக்கு வராதிங்கன்ட்டாங்க. இங்கே திரும்ப நான் ஏதோ சைனா ரைடர் மாதிரியும் இவர் ஏதோ அமெரிக்காலேருந்து வந்த மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. பட் சம்திங் ஏதோ, ஆனால் அவங்க வந்து நல்லா பயப்படுறாங்க. வெளியாளுங்க வர்றதுக்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. பட் நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க, வந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பி போயிடுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைடுக்காக வர்றது தான். பட் இப்போ அப்படி ரிட்டர்ன் போகும்போது எதுக்குடா இப்படி போகிறோம், வேறு ஏதாவது வழியில் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வழியில் கீழே வந்தோம். ஃபுல் ஆஃப் ரோடிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரோடு கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா ரோடு அப்படியே போகுது லைனாக. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் இங்கே பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு தென் அப்படியே புஷ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறோம். ஆமாம், சிறுத்தை யானையும் வழியில் நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகணும். ஏன்னா வர வழியில் யானை எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்தோம். பட் அது காஞ்சிருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு ஆஃப் ரோடு மாதிரி வரும். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நல்ல ஆஃப் ரோடு தான். ஆனால் வழுக்குது, பயங்கரமாக வழுக்குது டயரு. இன்ஃபேக்ட் இது புது டயர் தான், இருந்தாலுமே வந்து வழுக்குது. கீழே ஏதோ ஒரு ரோடு போகுது. என்னாச்சு வேணும் நின்னா? என்னாச்சுடா? ஒன்றும் கேமராவை ஆன் பண்ணாமே வந்துட்டேன் நான். கீழே ஒரு ரோடு போகுது பார்த்தியா? குன்னூர் மஞ்சூர் நேராதுங்களா? அதுதான் கிண்ண குறைங்களா? கரெக்ட். அப்படிங்களா? நான் குழம்பிட்டேன் பார்த்தியா? சரி, ஓகே, சரி, தேங்க்ஸ். போகணுங்களாண்ணா? முன்னாடி போகணுமா உங்களுக்கு? சரி, ஓகே. வாவ், இந்த மரம் பார்த்தீங்களா? ஸோ கிளையெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நட்டுக்குத்தெல்லாம் மேலே ஏறி வளருது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ மஞ்சூர் ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம். அதாவது கிண்ணக்கோரை அதெல்லாம் தாண்டி இப்போ மஞ்சூர் ரூட்டில் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக நம்ம நிறைய பிளான் வச்சுருந்தோம் இல்லையா? வரும்போதே வந்து பக்கத்தில் அவலாஞ்சி, அப்பர் பவானிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்க்கலாம் தான் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் எப்படியோ டிலே ஆகிருதுங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, டிலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. வாவ், செம்மையாக இருக்குல்ல? இவ்வளோதாங்க. இந்த இதுக்கு தான் வந்து இந்த ஏரியாவுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பாட்லாம் வந்து இல்லை. இந்த ரைடு, அந்த வழியில் இருக்கிற இடம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பாவமே, நெட்டு குத்தலான பண்ணலாங்க இங்கே. ஸோ கைஸ், இப்போ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 5:15 ஆயிடுச்சு. பட்டு கிளைமேட் பாருங்களேன், 5:15 மாதிரி இல்லை, ஏதோ இருட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மஞ்சூரில் தாண்டும் போதே வந்து 6-6:30க்கு மேலே ஆயிரும். சரிங்களா? ஸோ வந்து அப்போது ஒரு இருட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். மஞ்சூர்லேருந்து காட்டேரியிலேருந்து அப்படியே கீழே இறங்கிடலாம். அப்பா, விண்ட்ஷீல்டு இல்லாமல் வந்து வண்டி ஓட்டவே முடியலங்க. செம்ம காண்டாகுது. இந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது அப்படியே மேலே வந்து விழுந்துருது. விண்ட்ஷீல்டு போட்டால்
பனி மாதிரி படர்ந்து மறைக்குது வழியை. விண்ட்ஷீல்டு போடலைன்னா பூச்சி வந்து அடிக்குது. மே கியா கரு மே கியா கரு. அங்கே தெரியுதா? அது வேற எதுவும் இல்லைங்க, ஃபாகு தான். அது அப்படி தெரியுது பார்த்தீங்களா? ரொம்ப அப்படி சடனாக வந்து மறைச்சிருச்சு பார்த்தீங்களா? ஏதோ அந்த இடத்துல லைக் வந்து ஏதோ புகை மூண்டு ஏதோ பிரச்சனையான மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் வரும்போது வந்து இதே இடம் தான் கொஞ்சம் இன்னும் ஹெவியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா காண்டு கிடச்சிருக்கும். எதுக்கு? ஆனால் இல்லை, இது நான் வரும்போது சொன்னேன் இல்லைங்களா, ரைட்லேயும் பள்ளம் தான், லெஃப்ட்லேயும் பள்ளம் தான். ரோடே வந்து இது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் சாய போகிறோமே சொல்லிட்டு இந்த பக்கம் நகர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் விழுந்துருவீங்க. ஹை பூச்சாண்டி. ஸோ பியூட்டிஃபுல்லுங்க, ரியலி ஸோ பியூட்டிஃபுல். வாவ் சீரியஸ்லி. ஸோ இது பார்த்தீங்களா, சூரியன் வெளிச்சம் வருது, பனி போகுது. ஒண்டர்ஃபுல்ங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, டு பி ஹானஸ்ட். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்குது. இது கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு தெரில. வேற லெவலில் இருக்குது. வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க அது. வா, ஆசம் ப்ரோ, ஆசம். அதுதான் பார்க்குறேன். இல்லை, ஃபாகாக இருந்திருக்கும் இந்த இடத்துல. நம்ம வந்தப்போ ஃபாகாக இருந்திருக்கும். கீர் மாற்ற மறந்துட்டீங்க தானே? எக்ஸாக்ட்லி. ஸோ காய்ஸ், நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து இது 2வது இன்சிடெண்ட்டு. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுதுங்க. கை வந்து ஆக்சுவலாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. நான் க்ளவுஸை கழட்டி வைக்கலாமா நிலைமைக்கு தான் இருக்கேன். ஏன்னா க்ளவுஸில் வந்துட்டு இந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுனால ரொம்ப குளிருது, கைக்குள்ளே ஃப்ரீஸ் ஆகுது. இத்தனைக்கும் நம்ம வந்து நனையவெல்லாம் இல்லை சரிங்களா, மலையில் நனைஞ்சோ அப்படியெல்லாம் அது ஆகலை. ஜஸ்ட்டு வந்து இந்த குளிர்லேயும் ப்ளஸ் அந்த மிஸ்ட்டு கொஞ்சம் உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதுலேயும் அந்த லைக் மாய்ஸ்சர்னு வச்சுக்கலாம் சரிங்களா, அந்த இதுலேயே வந்து இவ்வளோ சில்லுன்னு ஃப்ரீஸ் ஆகுது. ஆனால் மேலே ஊட்டிக்கெலாம் போனோன்னா ரொம்பவே குளிரும். ஆக்சுவலாக நான் அது வேணும்னு தான் ஆசைப்பட்டேன், அந்த குளிர் வேணும்னு. பட் எனிவேஸ் we can't do that right now. இப்போ ரொம்ப குளிருது. ஆனால் உங்களுக்கு அது வீடியோவோட அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக இங்கே என்னடா குளிருது அப்படின்னு தான் கேட்பீங்க. ஏன்னா இந்த பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரியே தெரியுது உங்களுக்கு. ஸோ எப்படி பண்ணி இருக்குங்கிறத வந்து இந்த இதில் பாருங்கள். ஃபுல்லாக வெள்ளை படிஞ்சிருச்சா? சி, guys, you see what is this? நான் நின்று பார்த்துட்டு வருவேன்டா. நிறைய நிற்குதா? ரோட்ல நிற்குதா? ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக வரான்? பார்த்து அது ஓடி வர்றதுக்குள்ளே போயிருங்க அப்படியே. என்றா முறைக்கிறா? சரி நீங்கள் ஜாலி பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம். ஆனால் இவ்வளோ காட்டருமே ஒரே இடத்துல இப்போ தாங்க பார்க்குறேன். அண்ட் பிரேக்கும் வந்து லைட்டாக செக் பண்ணும். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் நின்றுருக்கிறான். ஹாய். ஓ பாஸ், எங்கேயும் ஃபாகாக இருக்குது.
ஃபாகா மிஸ்டா ஏதோ உங்களுக்கு தோன்ற பேரை வச்சுக்கோங்க கேஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது வந்து ஆன்டி ஃபாக் வைசர் இருக்கிற ஹெல்மெட்டும் வாங்கணும் பாஸ், சீரியஸா. இப்போ பாருங்கள், எனக்கு வைசர் போட்டுட்டேன் அப்படின்னா நான் ஃபாக் அடைச்சிக்குது சரிங்களா, ரோடு தெரிய மாட்டேங்குது ப்ராப்பராக. ஆனால் அது வைசர் போடலை, க்ளீனாக தெரியணுங்கிறக்காக வைசர் போடலைன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பூச்சி ஏதாவது கண்ணுக்குள்ளே போயிடுது, அதுவும் டேஞ்சரு. சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க. எப்படியே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணிட்டு போகலாமேங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகணுமே. எங்கே போகணுங்கண்ணா? ஓகேண்ணா. பஸ் பிடிக்கிறீங்களா? மணி 5:45ண்ணா. இல்லை எங்கே போகிறீங்க பஸ்ஸில்? கிண்ணக்குறைக்கு இப்படி தானே வரும் பஸ்ஸு, அப்புறம் ஏன் மறுபடியும் அங்கே போகிறீங்க? சொல்லுங்க, அப்படி தெளிவாக சொல்லுங்க சார். அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்கிறாரு. இவரையோட பிடிச்ச உட்கார வச்சுக்க. சரி சரி, யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கறதே இல்லை. 500 டெய்லி வேலை இருக்குங்களா? அதுதான் சொல்கிறேன், எப்பயாவது தான் வேலையே கிடைக்குது, அப்புறம் எதுக்கு ஒயின் ஷாப்பில் போய் காசு வேஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப பெரிய ஏத்தங்க ஐயாவா. ஸோ கைஸ், ரிட்டர்ன் டு மஞ்சூர். ஸோ இங்கே அப்படிங்களா? சரிங்க. காசு இல்லைங்க, இல்லைங்க சுத்தமாக இல்லை. இறக்கி விடும் போது காசு கேட்டாரு. ஏதோ கொடுங்க தம்பி அப்படின்னு. ஒயின் ஷாப்புக்கு போறேன்னு சொன்னதுக்கப்புறம் எதாவது கொடுக்க முடியுமா? அது கூட பரவாயில்ல, கடைசியாக காசு கேட்டாரு பார்த்தீங்களா? அதான் ஹைலைட்டு. இங்கே நிலச்சரிவு நிறைய வந்திருக்கு பாஸ், ஆப்வியஸ். சரி தெரிஞ்சுங்களா, இதுதான் வந்துட்டு அதுதான் பவர் ஸ்டேஷனு. இது வந்து கீழே அங்கேருந்து வர வேஸ்ட் தண்ணி வந்து வர இடம். வந்து சுற்றி இப்போது ஹில்ஸ், இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஹில்ஸ் லைட்டாக ஏறுவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சூர் காட்டையிலேருந்து வந்து லைட்டாக இறங்கி தான் மறுபடியும் ஏறுறோம். ஸோ இப்போ நல்லாவே தெரியும், 2 சைடும் மேலே நம்ம ஒரு வேலியில் நிற்கிறோம் சரிங்களா. கோயம்புத்தூர் 94 கிலோமீட்டரா? ஓ மை காட், அவ்வளோ தூரமாக வருது இங்கேருந்து. பாஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாஸ். ஆக்சுவலாக அங்கே ஃபுல்லாக கல் மண்ணுமா இருந்தது. நான் யூஸ்வலாக எப்போ அடிக்கிற மாதிரி கார்னர் பண்ணிடலான்னு நினச்சேன். பண்ணியிருந்தேன்னா கஷ்டம்தான். ஃபுல்லாக அப்படியே ஸ்லிப்பாக இருக்கும், நேராக கொண்டு போய் விழுந்துருக்கலாம், டமால் டிமில் ஆயிரும். அப்புறம் பேச அங்கே தெரியுதுங்களா வீடெல்லாம்? என்ன ஏரியான்னு தெரில, ஆனால் நல்லா லைட்டெல்லாம் தெரியுது பயங்கரமாக. ரொம்ப சடனாக ஒரு மிஸ்டர் ரேஞ்சு டக்குன்னு ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம வச்சுருக்க ஹெல்மெட் வைசர் வந்து அவ்வளோ ஃபாக் சப்போர்ட்டிவ் கிடையாது சரிங்களா, அதாவது ஆன்டி ஃபாக் கிடையாது. அதனால் சடனாக அப்படியே உர மூச்சு அதில் படிஞ்சதுனால டக்குன்னு ரோடு மறைச்சிருச்சு ஒரு இடத்துல. ஓ மை காட், என்ன ஏரியான்னு தெரில, ஆனால் செம பனியாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இது பார்த்தா கரெக்டுன்னு நினைக்கிறேன். போவோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு காட்டேரி தாண்டின உடனே வந்து ஒரு இடத்துல டீ பிரேக் எடுத்தோம். ஒரு சின்ன டீ கடை தான், பட் டு பி ஆனஸ்ட் சூப்பராக இருந்தது. ஒரு டீ, பஜ்ஜி அண்ட் ஒரு போண்டா.
ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு இந்த டைமில் வந்து நான் இந்த ரோட்டில் இறங்கினதே கிடையாது. ஸோ கைஸ் நம்ம காரமடை ரீச் ஆகியாச்சு. ஸோ இங்கேருந்து ரைட்டில் போனால் வெள்ளியங்காடு, அங்கே தான் வாசன் வீடு இருக்குது. ஸோ அவன் அப்படியே ரைட்டில் கிளம்பிட்டான். அவனுக்கு ஒரு டாட்டா போய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே நேராக கிளம்புறோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் நம்ம வீடுக்கு போகிறதுக்கு. நான் வந்து இது ஃபுல்லாகவே vlog பண்ணணும்னு நினச்சேன், பட் இப்போவே லைட்டாக எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வாசனோட சேனல் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். பாய், ஹேவ் அ நைஸ் டே.